பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாமுக்கான லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனல் ப்ரெஸ் நியூஸ் தான் சொல்லணும். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஃபைனல் ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டுருக்குறாங்க. அதாவது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டுருக்குறாங்க. அப்போது இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டிற்கான இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 14 பாடத்திற்கான இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் 10/7/2025 இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த 12/10 அக்டோபரில் வந்து தேர்வு நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு அதாவது இந்த 27/11/2025 அன்று வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த தேதிகளில் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்காக நடந்தது. 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி. ஸோ அப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிந்தது. அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த சிவியில் வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் அதே போல் இந்த கேண்டிடேட் வந்துட்டு இந்த எக்ஸாமில் எடுத்த மார்க்கின் அடிப்படையில் இட ஒதுக்கீட்டு இன சுழற்சி முறை அடிப்படையில் இந்த விதிகளை அறிவிக்கை மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றியும் அதாவது தற்காலிக தெரிவு பட்டியல் அதாவது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை இன்றைக்கி வெளியிட்டுருக்குறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நானுமே என்ன செய்கிறேன், அடுத்த வீடியோவில் யார் யாருக்கு வந்துட்டு இந்த போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் என்ன செய்யலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு எப்படி அந்த இன சுழற்சி முறையை பின்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாம் அடுத்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ உங்களுடைய நேம் லிஸ்ட்டு இதில் இருக்கா அப்படிங்கிறத உடனே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்களோ உடனடியாக எனக்கு என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்க. இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.